என் கணவரை தான் அழைத்து பார்த்தேன், வரவில்லை. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா? என மூத்த பிள்ளை விநாயகன், அவனை முன்னோடியாக வைத்துத்தான் இந்த நாட்டு மக்கள் அனைவருமே ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார்கள். உடனழைத்தால் அவன் வரவே மாட்டான். எனது இளைய பிள்ளையை அழைத்தால் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓட்டோட்டமாக ஓடி வந்து விடுவான். மகனே முருகா, என் பாதத்தை பார்த்தாயா? உனது தந்தைக்கு நான் இடபாகத்தில் இல்லை. அவர் இடபாகத்தை சேர வேண்டும் என்றார். அவருக்கு நான் பூஜை செய்ய வேண்டும், அவர் மனம் புரிய வேண்டும். ஆகையால் நான் பூஜை செய்யலாம் என்று பார்த்தால் இந்த வெயிலாகப்பட்டது என் பாதத்தை சுட்டெரிக்கிறது. தாயே, நீங்கள் ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம். ஒரு தாய்க்கு எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் மகனாகப்பட்டவன் தான் கட்டி காப்பாற்ற வேண்டும். ஆகையால் இந்த வெயிலின் தாக்கம் உங்களால் தாங்க முடியவில்லை. இப்பொழுதே ஒரு பச்சை வாழை பந்தலிலே பந்தல் அமைத்து நான் ஒரு இலையாக முன்னே போட்டு கொடுத்து செல்கிறேன். பின்னே நடந்து வாருங்கள். பச்சை வாழை மரத்திலே பந்தல் அமைத்து அதன் மீது அமர்ந்து நீங்கள் பதிதேகி என்று பூஜை செய்யுங்கள். அப்படியா? ஆமா. என் பாதம் நோகாத வாரி அந்த வாழை இலைகளை போட்டுக்கொண்டே செல்கிறாயா? உண்மைதான். அது மட்டும் கிடையாது, என் தேகமெல்லாம் எரிகிறது, என் தேகமெல்லாம் எரிகிறது. என் தேகத்திற்கு என்ன செய்ய போகிறாய்? உங்கள் தேகம் எரியக்கூடாது என்பதற்காகத்தான் பச்சை வாழை மரத்தாலே பந்தல் அமைத்திருக்கின்றேன். அப்படியா? பெருமானப்பட்டவன் மகனே முருகா, அருமையில் மீறேறி ஓடி வரும் வீரவனே, அங்கரனே வாரும் ஐயா, ஆதரிக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும் ஐயா.